அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக நேற்று கொடுக்க வேண்டிய வீடியோ. நேற்று ரொம்பவே சிறப்பு மிக்க நாள், ரொம்பவே எப்படி சொல்றது, நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி பௌர்ணமி, மாசி மகம் இது எல்லாமே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் இல்லையா? அது மட்டும் இல்லை, தெப்போற்சவ திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நிறைந்த நாளுங்கிறனால நேற்று சத்யநாராயணர் பூஜை, இன்னொன்று வழக்கமாக நான் செய்யக்கூடிய பௌர்ணமி பூஜை. அந்த பௌர்ணமி பூஜை பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமிக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பூஜை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பௌர்ணமிக்குள்ள அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். எனக்கு அது நிறைவேறியிருக்கு. அதனால் அதை எப்படியாவது கொடுத்துட மாட்டோமா, இதை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்குமே, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குமேன்னு எவ்வளோ யோசித்தேன். என்னன்னா ஏன்னா அது இரவு நேரம் செய்யக்கூடிய பூஜை அப்படின்றனால என்னால் இந்த கொடுக்க முடியல. 11 மணிக்கு மேலே ஆயிட்டனால கொடுக்க முடியல. ஐ எம் வெரி சாரி. நேற்று எல்லா பூஜையும் இருந்தனால அந்த பூஜையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண. என்னாச்சுன்னா, இது உனக்கு தேவையான்ற மாதிரி பாத்திரம் கண்ணை மூடி திறக்கிறவக்குள்ள நிறைய சேர்ந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பாத்திரம் நிறைய சேர்றது சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அப்படியே நம்ம சிங்க்ல இருந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா பாவை விளக்கு வச்சு அவங்களுக்கு அன்றாடம் நான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பக்கத்திலே ஒரு தாயாரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அழுக்கா வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதுலேயே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அன்னபூரணி தாயார் கிச்சனில் வைக்கலாமா, நான்வெஜ், அதாவது தாயாரை வச்சுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடலாமா, பீரியட் டைம் வந்தால் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் அவங்க பேரை சொல்கிறேன். கிஷோர் ஜேன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம், ஆனால் மென்சஸ் டைம்னா என்ன செய்கிறதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்னபூரணி தாயார் கிச்சனில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் சிலை இருந்தால் க்ளீன் பண்ணணுமோ, அவங்களுக்கு விளக்கேற்றணுமான்னு. சிலையை பொறுத்த வரைக்கும் தேய்ன்னு தேய்க்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்படியே முகத்தை பளபளன்னு காட்டுறதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சிலையை பொறுத்த வரைக்கும் சும்மா சோப் போட்டு கழுவவே கூடாது. இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. எந்த சிலை இருந்தாலும் சரி, அதாவது ஃபங்க்ஷன் டைம், இப்போ சிவராத்திரிக்கு சிவபெருமானை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு சாதாரண டைமிங்கில் சும்மா போட்டு கழுவக்கூடாது. ஏன்னா நம்மளோட உருவேற்றி வச்சுருக்கோம் நம்மளோட எல்லா சக்தியையும், அதாவது நம்மளோட எல்லா நற்குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் அந்த தாயார் மேலே, அம்மா நீ எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்க, நீங்கள் எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம உருவேற்றி வச்சுருக்குறோம். அப்படிப்பட்ட சிலையை நம்ம சும்மா போட்டு கழுவக்கூடாது. பாத்திரமா ஒன்றா சேர்த்து போட்டு கழுவக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் அபிஷேகம் என்னன்னா, ரன்னிங் வாட்டரில், இப்போ நம்ம கழுவிட்டு இருக்கிறோம் இல்லையா, சிங்க்குக்கு அடியிலலாம் வைக்காமல் கையிலே ஏந்தியபடி ரன்னிங் வாட்டரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு, உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ, 3 இருந்தாலும் பண்ணலாம், 7 இருந்தாலும் பண்ணலாம், 11 இருந்தாலும் பண்ணலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். அதை விட நான் ஈஸி டிப்பு ஏற்கனவே ஒரு டிப்பு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, என்னன்னா எப்பெல்லாம் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது, அதாவது தலைக்கோ உடம்புக்கு குளிச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அரிசி வேறு அன்னபூரணி வேறு கிடையாது. எப்பெல்லாம் சுத்தமாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் பக்கத்துலேயே ஒரு பித்தளை கிண்ணத்தில் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை 2 சிட்டிகை எடுத்து அந்த தாயார் மேலே போட்டுட்டு, அன்னபூரணி ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா அன்னபூரணி தாயாரே, என் வாழ்க்கையையும் என்னுடைய இல்லத்தில் குடியேறியவளே, என்னென்னைக்கும் நிறைந்த ஒரு தருணத்தை கொடுப்பவளே, எங்களுக்கு தானிய தட்டுப்பாடின்றி எங்களை எல்லா நேரத்திலையும் காக்கின்ற தெய்வமே, அன்னபூரணி தாயாரே போற்றி போற்றி. இந்த ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே போதும். ஸ்லோகம் ஏக்கா நீங்கள் சொல்லலை அப்படின்னா, ஸ்லோகம் சொன்னால் எல்லாருக்கும் புரியணும். இல்லைக்கா எங்களுக்கு ஸ்லோகம் சொல்லுங்க, இல்லை ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு விஷயம் அன்னபூர்ணி தாயாரை பற்றி சொல்லுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அவங்களோட ஸ்லோகம் ரொம்ப அழகாக பாட்டு பாடியே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஈஸியாக உங்களுக்கு என்ன தோணுதோ, அன்னபூர்ணி தாயாரே நமக்கு சொல்லலாம், அன்னபூர்ணி தாயாரே போற்றி போற்றி சொல்லலாம், என்ன தோணுதோ சொல்லலாம். ஏன்னா அரிசி நம்ம எதனால் அன்றாடம் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் க்ளீன் பண்ணுங்கள், இல்லை அபிஷேகம் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஏன் சொன்னேன்னா, அரிசியில் வச்சுருக்குறோம். அந்த பச்சரிசியோட மகிமையே தனி. புழுங்கல் அரிசி வைக்கக்கூடாது, பச்சரிசியில் வைக்கிறனால பச்சரிசி மகாலட்சுமி தாயாரோட அம்சம். அதனால் அதிலே தாயார் புனிதம், அதாவது புனிதமாயிடுறாங்க. அந்த சிலையில் இருக்கக்கூடிய சுற்றி காற்றில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட, அதாவது எப்படி சொல்ல, பேட் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த சிலையில் இருந்தால் கூட அந்த அரிசியை அப்சர்வ் பண்ணிடும். அரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம்.
அப்படின்றனால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கைக்கு எட்டுற மாதிரி வைக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, ஷெல்ஃபில் ஒரு சின்ன ஸ்பேஸை கூட எடுத்துக்கோங்களேன். அதில் ஒரு பித்தளை தட்டோ இல்லை பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணணும்னா கோலம் போட்டோ இல்லை அக்ஷதை போட்டோ அது மேலே தான் வைக்கணும். நீங்கள் சும்மா பிளாஸ்டிக் மேலே வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி தாயார் அமர்த்தி, ஆனால் நீங்கள் கைக்கு பக்கத்தில் தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. எப்போ பார்த்தாலும் அவங்களோட முகம் நம்ம கிச்சனை பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த திசைன்னு யோசிக்க வேண்டாம், எந்த திசையில் இருந்தாலும் வைங்க. கிழக்கு வடக்குனா ரொம்ப சிறப்பு. இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல வைக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியும், இருக்கிற இடத்துல தானே நம்ம வைக்கணும். அதனால எந்த இடத்துல வச்சாலும் பரவாயில்ல. அவங்க முகம் ஒன்று நம்மளை நோக்கி இருக்கணும், இல்லை நம்ம கிச்சனை நோக்கி இருக்கணும். ஏன்னா அவங்கள நம்ம சதா சர்வாதி காலமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போதெல்லாம் நம்ம கிச்சனை சுத்தம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உருவாகிரும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு சிலர் வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா 4-5 வேளை சமைப்பாங்க. வீடுலாம் எல்லாமே சுத்தமாக இருக்கும், பெட்ரூம் சுத்தமாக இருக்கும். ஆனால் கிச்சன் பார்த்தா ஒரு மாதிரி கசன்னு இருக்கும். ஏன்னா அவங்களாம் நிறைய தடவை சமைக்கிறனால அவங்களால சுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வீம்புக்குன்னு விட போகிறதில்ல. இருந்தாலும் இந்த ஒரு டிப்பை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். தாயார் அன்னபூர்ணி தாயாரை உங்கள் கிச்சனில் ஒரு ஃபோட்டோவாவது வச்சு வழிபட்டு பாருங்கள். உங்கள் கிச்சன் எப்படி கோவிலாக மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட வீட்டையே பார்த்தீங்க, கொஞ்சம் பூஜை இருக்கேன்னு கொஞ்சம் விட்டேன், கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. எவ்வளோ வேலை அதிகமாயிடுச்சேன்னு எனக்கே அப்படி ஒரு டென்ஷன். ஏன்னா எனக்குலாம் இப்படி பாத்திரம் சேர்த்து வச்சு கழுவுறது சுத்தமாக பிடிக்காது. 4 தட்டு வருது, அதை அப்படியே கழுவிடணும். இப்போ நம்ம கிச்சனை வேலை பார்த்துட்டு இருக்கோமா, அப்பயே சுத்தம் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கிச்சனுக்கு அதிகபட்ச வேலைன்னு வரவே வராது. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு 4 முறை 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே 24 ஹவர்ஸும் நம்ம கிச்சன் ரொம்ப க்ளீனாக, ரொம்ப அழகாக, அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக ஒரு கோவில் மாதிரியே காட்சி அளிக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி மென்சஸ் டைம்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சோம்பேத்தனம் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுறுசுறுப்பாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன சோம்பேத்தனம் இருக்கும். இது எனக்கு இருந்திருக்கு. என்னன்னா, மென்சஸ் டைம் வந்துருச்சு, ஜாலி, நமக்கு 5 நாள் ஃப்ரீ தான் அப்படின்ட்டு பூஜா ரூம் பக்கம் போகிறது கிடையாது. கிச்சனில் அதாவது அப்படி அப்படியே விட்டுட்டு அப்படி அப்படியே விடுறது, சமையல் வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு வயிறு வலி அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் நம்ம இன்னுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, எப்பயும் போல் நைட்டியை போட்டுக்கிட்டு அதிலே இருக்கிறது, ஒரு பக்கம் கொண்டே போட்டுக்கிட்டு. இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, வேலை பார்க்கும்போது நல்லா ஏற்றி கொண்டை போட்டுக்கிட்டு தான் வேலை பார்ப்பேன். ஆனால் அப்போ போய் என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே ஒரு டல்லாக ஃபீல் ஆகும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு சுற்றி குப்பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குப்பைக்கு நடுவில் தலவாழை இலை போட்டு நம்ம சாப்பிட்டா நமக்கு பிடிக்குமா? இல்லை நம்ம அன்னபூர்ணி தாயாரை ஒரு குப்பையை அழுக்காக இருக்கிற இடத்துல வச்சு அவங்கள வழிபட்டால் பிடிக்குமா? இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம்னா என்ன செய்வோம், டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அழகாக தலைவாரிட்டு தலையில் பூ வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பூஜை பண்ணுவோம். அப்போது எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு இருக்குது. நம்ம தாயாரும் சுத்தமாயிட்டாங்க, நம்ம கிச்சனும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு, நம்மளும் நல்ல பளபளன்னு ஆயிட்டோம். இதை பார்க்கக்கூடிய கணவராக இருக்கட்டும், இல்லை நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நமக்கு வீட்டுக்கு வரக்கூடியவங்களா இருக்கட்டும், நம்ம முகத்தை பார்த்தாலே, நம்ம பூஜை ரூமுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, முகத்தை பார்த்தாலே அம்மா உன் முகத்தை பார்க்க மனசு ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்குமா, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் நல்லதாக நடக்கும்னு தோணுதுமா அப்படின்னு வரவங்களே சொல்லுவாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அதிகாலை செய்யும்போது இன்னமுமே நமக்கு எப்படி இருக்கும், சும்மா நம்ம சுத்தமாக இருக்கிறோன்ற பேரில் காலையிலேருந்து ஃபுல்லாக சுத்தமாக இல்லாமல் ஈவினிங் போய் குளிச்சுட்டு அப்போ மட்டும் சுத்தமாக இருக்கிற பெஸ்ட் இல்லை. அதே தான் கிச்சனுக்கும். அதிகாலை எப்பயும் போல் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லையா ஒரு 7-8 மணின்னு உங்களோட ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. இத்தனை மணிக்குள்ளே கிச்சன் க்ளீன் பண்ணிடணும், என்னோட வேலையை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும். இந்த மாதிரி டிராயிங் பண்ணலாம், நம்ம வேலையை முடிச்சுட்டு என்னென்ன பூஜை வேலை பண்ணலாம். இல்லை அப்படியே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு ஒரு டீயோ காஃபியோ அப்படி உட்காந்து ஜம்முன்னு சமணம் போட்டோ எப்படியோ உட்காந்து நீங்கள் டீ குடிச்சு பாருங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச காஃபி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் தோணும். நம்மளை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லட்டும், வேலை தான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லட்டும், என்ன சொன்னாலும் நமக்கு அது தட்டுப்படாது. அதே நம்ம டல்லாக இருந்துட்டு கிச்சன் க்ளீனாக இல்லாமல், வீடு க்ளீனாக இல்லாமல், நம்மளுமே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியாக இல்லாமல் இருந்தோம்னா, எல்லாமே சொல்கிற விஷயங்களா இருக்கட்டும், நடக்கிற விஷயங்களாமே ஏற்கு மாறாக நடக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நமக்கு ஒரு தோணும். ஏன்னா நம்மளோட எண்ணம் தான், எண்ணோட்டத்தை நம்ம செயல்பட வைக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா,
அப்படியே உள்ளே வரும்போதே கமன்னு ஒரு வாசனையே நான் கொடுக்குற மாதிரி எப்பயுமே வச்சுருப்பேன். என்னென்னா எப்பயுமே அதுக்காக அப்பப்போ தொடச்சிட்டு இருக்க மாட்டேன். காலையில் எப்பயுமே வீடை பெருக்கி தொடச்சிருவேன். ஈவினிங் ஏதாவது குப்பை சேருதுன்னா ஈவினிங் டைமிங்கில், அதாவது விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்ணிடுவேன். இப்போயே பாருங்கள், அப்படியே அழுக்காக இருந்ததுக்கும் இப்போ தாயாருக்கு பூஜை பண்ணும்போது என்ன ஒரு மனசில் எப்படி தோணும். இப்போ உங்களுக்கே இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக எந்திரிச்சு போய் நம்ம வீட்டை எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி எல்லாருக்குமே தோணணும்ப்பா. நம்ம வந்து பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஆச்சி தாத்தாலாம் வீட்டை மொழுகி சாணம் போட்டு மொழுகி கிச்சன்லாம் மொழுகி தான் உலைய பற்ற வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மாடை ஓட்டிகிட்டு போகிறது, பால் கறக்கிறது, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது, அப்புறம் விதை போடுறது, இந்த மாதிரி நிறைய வேலை செய்வாங்களாம். நம்ம அவ்வளோவா செய்கிறோம். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறதுனால என்ன இருக்க போகுது சொல்லுங்கள். இதை என்னமோ ப்ரெஷர் ஆகிட்டு எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குன்ட்டு காலையிலேருந்து வேலை செய்வோம். கடைசியில் பார்த்தா வீடு மொத்தத்துக்கு 1 மணி நேரம் தான் கிச்சனும் வீடும் சுத்தமாக இருக்கும். அதே வந்து அந்த 1 மணி நேரத்தை நம்ம கடன்னு பார்த்துட்டோன்னு வைங்க, அதை காலையில் பார்த்துட்டோன்னு வைங்களேன், நைட்டு க்ளீன் பண்ணிட போகிறோம். காலையில் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம வீடு 24 ஹவர்ஸும் சுத்தமாக தானே இருக்கும். நம்ம குழந்தைங்க இருக்குக்கா, அவங்களாம் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்கன்னா போடுறோம். நம்ம சுத்தமாக ஆல்ரெடி வச்சுட்டோம். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் க்ளீன் பண்ணிட்டேன், என் வீடு சுத்தமாக இருக்குன்னு தெரியும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் குழந்தைங்க போட்டால் போடட்டும். குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க போடுறத சும்மா அது வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டனால நமக்கு அதனால் பெரிய விஷயமா தெரியாது. அதுக்கப்புறமும் நம்ம பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே திருப்பி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஒரு தடவையாவது காலையிலே 1 மணி நேரம் கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம கடன்னு பார்த்துட்டா எல்லா வேலையுமே ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள் நம்ம கிச்சனை எவ்வளோ பளபளன்னு, அந்த தாயாரோட முகத்தை பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கா இல்லையா, இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரஸ் கேசவன் ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, வணக்கம் சிஸ்டர், நான் மலேசியாவில் இருக்கிறேன். எனக்கு உங்கள் வீடியோ பார்க்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. வாய்ஸில் கிடையாது, அது மைக்கில். ஏன்னா மைக்கு ஏற்கனவே உடஞ்சிச்சின்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்ன ப்ராப்ளம்னு தெரில, ஒரு மாதிரி மாறி கேட்குது வாய்ஸு. நான் மைக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன் சிஸ்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ்ன்ற ஐடியிலேருந்து, சிஸ்டர் நீங்கள் நாளைக்கு ஈவினிங் எப்படி விளக்கேற்றுவீங்களோ அந்த வீடியோ போடுங்க ப்ளீஸ் குருஜின்னு சொல்லியிருக்கீங்க. குருஜிலாம் இல்லைப்பா, அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஈவினிங் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப சிம்பிளான கோலம் போடுவேன். இவ்வளோ விளக்கு வந்து வெளியில் ஏற்ற மாட்டேன், 2 விளக்கு வாசலில் ஏற்றுவேன். ஏன்னா நான் 3 மணிக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறதுனால கோலம்லாம் போட மாட்டேன். அந்த விளக்கேற்றுற இடத்துல மட்டும் ஒரு சின்ன சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளான கோலம் போட்டுட்டு 2 விளக்கேற்றுவேன். பூஜை ரூமில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் விளக்கேற்றிடுவேன். மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்டையும் விளக்கேற்றிடுவேன். கிச்சனில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பூஜை ரூமில் அணையா விளக்கு எப்பயும் போல் எரியறனால வேறு தனியாலாம் வேலை செய்ய மாட்டேன். பசங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு படிக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராகவி ஸ்ரீ அப்படின்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, சிஸ்டர் இப்போ தான் உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறேன், ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுமான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சாலே வேண்டுதல் ஒன்று வைக்கணுன்ற அவசியமே இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா எப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா நான் மட்டும் சொன்னால் போதாது இல்லையா. இன்றைக்கி நிறைய சகோதரிகள் சொன்ன நிறைய கமெண்ட் எல்லாம் படிக்கணும்னு நினச்சேன், டைம் இல்லை, இதுவே இழுத்துட்டு அப்படியே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கிச்சனை அப்படியே அழுக்காக இருந்ததுக்கும் இப்போ அழுக்காக இருக்கும்போது தாயார் அப்படி வச்சுருக்கான்னு அப்படி வைக்கக்கூடாது. உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு இது வச்சுருக்கேன், பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு, அலங்காரங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு 4 பூ வச்சு அந்த தாயாருக்கு அலங்காரம் பண்ணி ஒரு விளக்கேற்றுறது, அவ்வளோதான். உதிரி பூக்களை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஒரு 4 பூ இருந்தால் போதும், ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.